ஹலோ, வாங்க ஜாலியாக கற்றுக்கலாம். இன்றைக்கி அடுத்த ஒரு கான்செப்ட் போவோம். ஸோ ஃபஸ்ட்டு code.org லாகின் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் சைன்இனே பண்ணல, சைன்இன் பண்ணிப்போம். எப்படி சைன்இன் பண்ணோம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் லெசன் நம்பர் 1ல் இருக்குது. ஓகே, லாகின் பண்ணிவிட்டு கோர்ஸ் கேட்டலாக், ஏன்னா நம்ம சீக்வன்ஸாக ஒரு லெசனாக படிச்சுன்னு வரோம். கீழே வந்து கிரேட் 6 to 12, அதில் எக்ஸ்பிரஸ் கோர்ஸ், அதில் நம்ம இந்த லெசன்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ வில் கோ டு ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன? இப்போ ஒரு கோடை நம்ம வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பதில் என்ன பண்ணுறோம், நம்ம என்ன கோடை ரிப்பீட் பண்ண போகிறோமோ அது வந்து ஒரு ஃபங்க்ஷனில் எழுதிட்டு அந்த ஃபங்க்ஷனை மட்டும் கூப்பிடுவோம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் ஃபங்க்ஷன் வித் ஆர்டிஸ்ட் கொஷின் நம்பர் 3 போய்ப்போம். ஓகே, இப்போ ட்ரா ஸ்டார் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனில் இப்போ நான் வந்து இந்த ஸ்டார் வரைய போகிறேன். இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். இப்போ எப்படி பண்ணணும், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஈச் ஆர்ம் இஸ் 25 பிக்சல் லாங். ஒரு ஆர்மும் 25 பிக்சல். இது வந்து நான் 45 டிகிரிஸ்க்கு டர்ன் பண்ணணும். இது இன்னொரு மெத்தட் இருக்குது எப்படி கண்டுபிடிக்கணும்ன்ட்டு. இது வந்து ஃபுல் சர்க்கிள். ஓகே, சர்க்கிள் இல்லாமல் எவ்வளோ டர்ன்ஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 லைன்ஸ் இருக்குது. நீங்கள் இருக்கு பாருங்க, 8 லைன்ஸ் இருக்குது. ஸோ 360 டிவைடட் பை 8, அது வந்து 45. ஸோ 45 டிகிரிஸ் அவன் வந்து டர்ன் பண்ணணும். அதாவது மூவ் ஃபார்வர்ட், இங்கேருந்து ஃபார்வர்ட் மூவ் பண்ணுவான், திருப்பி பேக்கில் வரணும். ஓகே, ஸோ ஜம்ப் பேக், இங்கேருந்து திருப்பி பின்னாடி வந்துட்டு இப்போ 45 டிகிரிஸ் டர்ன் பண்ணணும். அப்போ தான் இவன் இந்த லைன் வரைய முடியும். ஸோ turn right by 45 degrees. அவ்வளோதான். ஓகே, இதை ரன் பண்ணேன்னா ஒரு வாட்டி வந்துட்டு அடுத்த லைன் வரையறதுக்கு ரெடி ஆகிடுவோம். இதெல்லாம் 8 வாட்டி பண்ணணும். அதனால என்ன பண்ணுவோம், நம்ம இது லூப்பில் போட்டுருவோம். ஸோ ரிப்பீட் திஸ் ஹோல் திங் 8 times. இப்போ என்ன நம்ம கற்றுன்னு இருக்கோம்னா, ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஸ்டார் வரையும், அவ்வளோதான். இப்போ இந்த 4th கொஷின் போவோம். இங்கே அவன் வந்து 3 ஸ்டார் வரையணும். ஆனால் நீங்கள் திருப்பி இந்த மூவ் ஃபார்வர்ட், ஜம்ப் பேக்வர்ட், மூவ் டர்ன் ரைட்டுன்னு லூப் 8 times போட தேவையில்லை. ஏன்னா அதையே ஒரு ஃபங்க்ஷனாக எழுதிட்டோம். இந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டா மட்டும் போதும். ஸோ எப்படி கூப்பிடணும்னா, ஃபங்க்ஷன் போயிட்டு ட்ரா ஸ்டார் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை கூப்பிட்டுட்டோம்னா அது இதை கூப்பிட்டு இது ஃபுல் செட்டு அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ இது ஜம்ப் ஆகணும். இந்த இடத்துல இதுக்கு ஜம்புக்கு இந்த இடத்துல எழுதிருக்கு பாருங்கள், 200 பிக்சல்ஸ் ஜம்ப் பண்ணணும். ஸோ ஒரு வாட்டி வரைஞ்சிட்டு அவன் வந்து ஜம்ப் ஃபார்வர்ட் பை 200 பிக்சல்ஸ் இங்கே வந்துடுவான். திருப்பி ட்ரா ஸ்டார். ஸோ ஃபங்க்ஷன் போயிட்டு ட்ரா ஸ்டார், இது முடிஞ்சிடும். இப்போ அடுத்த ஸ்டாருக்கு இங்கே எழுதிருப்பான் பாருங்க, த ஜம்ப் பிட்வீன் த செகண்ட் அண்ட் தேர்ட் is 100 pixel. ஸோ இன்னொரு வாட்டி ஜம்ப் ஃபார்வர்ட் பை 100 பிக்சல், இங்கே ஜம்ப் ஆகிடும். அப்போ இங்கே திருப்பி நான் வரையணும். ஸோ திருப்பி ட்ரா ஸ்டார், அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் திருப்பி இந்த ஃபங்க்ஷன் தான் கூப்பிட்ருக்கேன். இல்லைனா ஃபுல் இதே மாதிரி இது இத்தனையும் ஃபுல்லாக நான் ரிப்பீட் பண்ணணும். ட்ரா ஸ்டார் மட்டும் போடலன்னா இந்த ஃபுல் செட்டை நான் இப்படியே ரிப்பீட் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை எழுதிட்டு அந்த ஃபங்க்ஷனை மட்டும் கூப்பிட்டா போதும். அதான் உங்களுக்கு ஃபங்க்ஷனோட யூஸ். ஓகே, இப்போ 6th கொஷின் போகலாம். இது வந்து ஒரு ஸ்கொயர் வரையணும். ஓகே, ஸ்கொயர் எப்படி வரையணும்னா, ஸோ ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிப்போம், ஸ்கொயர். ஓகே, அவன் வந்து என்ன பண்ணுவோம், மூவ் ஃபார்வர்ட் டர்ன் லெஃப்ட், மூவ் ஃபார்வர்ட் turn left, move forward, turn left. So move forward இப்போ எவ்வளோ பிக்சல்ஸ் எழுதியிருக்கா, 25 இருக்கும்னு நினைக்கிறேன். 25 வச்சுப்போம். ஓகே, 25 பிக்சல்ஸ், மூவ் ஃபார்வர்ட், டர்ன் லெஃப்ட். இது வரைக்கும் என்ன தான் இருக்குது. ஓ, ஸ்கொயருன்ற ஃபங்க்ஷனை கூப்பிடணும், எல்லாம் ஒன்றுமே ஆகாது. ஸோ ஸ்கொயருன்ற ஃபங்க்ஷனை கூப்பிட்ட உடனே இது கால் ஆகி மூவ் ஃபார்வர்ட் டர்ன் லெஃப்ட் பண்ணும். 100 பிக்சல்ஸ் நினைக்கிறேன். 100 ரொம்ப பெருசாக இருக்குது. அப்போ 50 இருக்கும்.
ஓகே ஸோ டேர்ன் லெஃப்ட் பண்ணலாம். இதே 4 வாட்டி பண்ணணும் அவன் ஸ்கொயருக்கு. ஸோ என்ன பண்ணணும், நம்ம இது லூப்பில் போட்டுருவோம். ரிப்பீட் 4 times, மூவ் ஃபார்வர்ட், டேர்ன் லெஃப்ட். ஓகே, இப்போ கொஸ்டின் நம்பர் 7க்கு போவோம். 7ல் நம்ம இது ஏற்கனவே எழுதிட்டோம். ஓகே, ட்ரா ஸ்கொயர் இது ஏற்கனவே நம்ம 6th கொஸ்டினில் எழுதிட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை நான் 3 வாட்டி பண்ண போகிறேன். ஓகே, எய்தர் நம்ம இங்கே கூட கோட் பண்ணலாம். இந்த ட்ரா லைன் ஆஃப் ஸ்கொயருக்கு பதிலாக ட்ரா ஸ்கொயர், ஜம்ப் ஃபார்வர்ட், ட்ரா ஸ்கொயர், ஜம்ப் ஃபார்வர்ட், ட்ரா ஸ்கொயர் கூட பண்ணலாம். பட் இங்கே வந்து ஒரு அதுக்கே ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். அதாவது ஒரு லைன் ஆஃப் ஸ்கொயர் வரையறதுக்கே ஒரு ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷனை கூப்பிட போகிறோம் இப்போ. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கொயரே வரையிட்டோம். ஸோ ஃபங்க்ஷன் போயிட்டு ட்ரா ஸ்கொயர், ஸ்கொயர் வரைஞ்சிட்டு இது எங்கே போகும், இங்கே நிற்கணும். நம்ம இங்கே போகணும். இந்த ஸ்கொயர் வந்து 50 pixel. ஸோ 50 + 50 100. ஸோ மூவ் ஜம்ப் ஃபார்வர்ட் பை 100 pixels. திருப்பி ஸ்கொயர் ட்ரா பண்ணணும். அப்புறம் திருப்பி ஜம்ப் ஃபார்வர்ட் அண்ட் ட்ரா ஸ்கொயர். என்ன பண்ணுவோம், திருப்பி பண்ணுறதுக்கு பதில் இது ஒரு லூப்பை போட்டுருவோம். ஸோ லூப் திஸ் 3 times. ஸோ இது வந்து வில் ட்ரா 1 line of squares. ஒரு லைன் ஆஃப் ஸ்கொயராக வரையணும். ரன் பண்ணி கொஞ்சம் ஸ்லோவாக ஜம்ப் ஆகிடுது வரையிறது. திருப்பி ஜம்ப் பண்ணிவிட்டு அடுத்த ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், நம்ம ட்ரா ஸ்கொயர்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதி அந்த ஃபங்க்ஷனை ட்ரா லைன் ஆஃப் ஸ்கொயர் ஃபங்க்ஷனில் கூப்பிட்றோம். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். ஸ்லோவாக அதோட டிஃபிகல்ட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ ட்ரா லைன் ஆஃப் ஸ்கொயர் பண்ணியாச்சு, ட்ரா ஸ்கொயர் பண்ணியாச்சு. ட்ரா ஸ்கொயர் 6th கொஸ்டினில் பார்த்தோம், இது 7th கொஸ்டினில் பார்த்தோம். இப்போ என்ன பண்ணுவோம், இது ஃபஸ்ட்டு லைனை வரையணும். ஸோ ஃபஸ்ட்டு அதை கூப்பிட்ருவோம், ட்ரா லைன் ஆஃப் ஸ்கொயர்ஸ். ரன் பண்ணலாம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இது வரைஞ்சிருது. இப்போ என்ன பண்ணும், இந்த பையன் வந்து இங்கே போயிட்டு இங்கேருந்து வரையணும். ஓகே, ஸோ இது நிறைய மெத்தடில் நீங்கள் பண்ணலாம். அவன் வந்து டேரெக்டாக கோ பேக்வேர்ட்ஸ் போயிட்டு அப்புறம் அவனை டேர்ன் பண்ணி இங்கே வர வச்சுட்டு இங்கே நிற்க வைக்கலாம். இல்லைனா இங்கே இந்த இங்கே கீழே வர சொல்லிட்டு இங்கேருந்து கோ பேக் பண்ணலாம். எல்லாம் ஒன்று தான். ஓகே, ஸோ இப்போ நான் அப்படியே இங்கேருந்து பேக் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு 50, 100, 150, 200, 250. ஸோ ஜம்ப் பேக்வேர்ட் பை 250 pixels. அவன் இங்கே இருப்பான். ஆனால் நம்மளுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் எங்கேருந்து வரையிறது, அவன் இங்கே நிற்கல, ஸ்கொயர் இருக்குது. இங்கே நிற்கும் போது தான் இந்த ஃபங்க்ஷனால் யூஸ் பண்ண முடியும். அவன் இங்கே நின்னாலாம் நான் ஃபங்க்ஷனை மாற்றணும், அது டேர்ன் ரைட்டாக மாற்றணும். இங்கே நிற்கும் போது தான் இந்த மாதிரி ஸ்கொயர் வரைஞ்சிட்டு இங்கேயே வந்து நிற்பான். ஸோ வரைஞ்சி முடித்த உடனே நான் இந்த ஸ்கொயர் வரையணும்னா அந்த பையன் வந்து இங்கே நிற்கணும், இங்கே நிற்கக்கூடாது, இங்கே நிற்கணும். ஸோ இப்போ நான் ஜம்ப் பேக்வேர்ட்னோடனே அவன் இங்கே போயிட்டான். ஆனால் இங்கே தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் இங்கே வந்து இதை ஃபேஸ் பண்ணணும், இந்த சைடு நிற்கணும், இது சைட் பார்க்கணும். ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டான். இப்போ நான் டேர்ன் ரைட் பண்ணிவிட்டு இந்த சைடை அவன் பார்க்க வைக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ என்ன பண்ணுறேன், டேர்ன் ரைட் பை 90 degrees. டேர்ன் பண்ணிட்டான். இப்போ அவன் கீழே வரணும். ரன் பண்ணி பார்க்கலாம். இது வந்துட்டேன், டேர்ன் பண்ணிட்டான். இப்போ அவன் கீழே வரணும். ஸோ திருப்பி ஒரு ஜம்ப் ஃபார்வர்ட் பை 50 pixels. இப்போ ஜம்ப் பண்ணிடுவான். ஆனால் அவன் வந்து பாருங்க இப்படி பார்த்துட்டு இருக்கான், பாருங்க கீழே பார்த்துட்டு இருக்கான். அவன் இப்படி பார்த்தா தான் இந்த ஃபங்க்ஷன் நல்லா கூப்பிட முடியும். ஓகே, அதனால் அவனை வந்து திருப்பி பார்க்க வைக்கணும். ஸோ டேர்ன் லெஃப்ட் பை 90 degrees. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கா. திருப்பி இதே ஃபங்க்ஷனை கூப்பிட்டேனாக்க கரெக்டாக இதை வரைஞ்சிருவாங்க. ஸோ என்ன பண்ண போறேன், நான் திருப்பி இங்கே போயிட்டு ட்ரா லைன் ஆஃப் ஸ்கொயர் ஃபங்க்ஷன். இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவோம், இன்க்ரீஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி வரையணும் அவன். ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே ஸ்கொயர் வரைஞ்சாச்சு. அந்த ஸ்கொயர் லைன் ஸ்கொயர் வரைஞ்சாச்சு, ஸ்கொயர் லைன் வரைஞ்சாச்சு. ஸ்கொயர் லைன்னா என்ன, ஸ்கொயர் லைன்னா 3 ஸ்கொயரை ஃபஸ்ட் லைனில் வரைய போகிறாங்க. நம்ம ரிட்டர்ன் வந்துட்டு பேக்கும் போட்டோம், அதையும் பண்ணிட்டோம். அதை நான் திருப்பி பண்ணிடுறேன். இப்போ அதான் லாஸ்ட் ஆக்டிவிட்டியில் பண்ணோம். ஸோ ஸ்கொயர் லைன் பண்ணிடுவாங்க. அவன் இங்கே நிற்கும் போது அவன் பேக்கில் வரணும். ஸோ பேக் பை 250 போட்டேன் இல்லையா.
So jump backwards by 250 pixels. அப்புறம் இப்படி டர்ன் பண்ணி கீழே இறங்கிட்டு இங்கே நிற்கணும். ஸோ டர்ன் ரைட், jump forward by 50 pixels and turn left. இதான் நம்ம பண்ணியிருந்தோம். செக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ திருப்பி அவன் வரையணும். திருப்பி ஃபங்க்ஷன் போயிட்டு ட்ரா ஸ்கொயர் லைன். இதுவரை நம்ம லாஸ்ட் ஆக்டிவிட்டி நம்பர் 8லயே பண்ணிட்டோம். இப்போ இதை அவன் 3 வாட்டி பண்ணணும். இது ஒரு வாட்டி, இது ஒரு வாட்டி, இது ஒரு வாட்டி, 3 வாட்டி பண்ணணும். ஆனால் நான் இதையே நான் லூப்பில் போட்டேன்னா அது ஒர்க் ஆகாது. ஏன்னா வந்து பாருங்க, நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதையே நான் லூப்பில் போட்டேன்னு வச்சுக்கோங்க. ரிப்பீட் திஸ் 3 times. ஆயிடும். ஏன்னா அவன் இங்கே தான் நிற்கிறான். அவன் இப்போ வந்து பேக்கில் போகும்போது இங்கே போகக்கூடாது, இங்கே போகணும். கரெக்டா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரிப்பீட்டை தூக்கி விட்டுருவோம். இது வரைக்கும் என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம். இங்கே நிற்கிறான் அவன். ஆக்சுவலி இப்போ எங்கே போனோம், அவன் நிறைய போகணும். அதாவது 50 + 50 100, 150, 200, 250, 300, 350. அவ்வளோ பின்னாடி அவன் போகணும் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ அதை பண்ணுவோம். ஜம்ப் பேக்வர்ட்ஸ் பை 350 பிக்சல்ஸ். இவ்வளோ தூரம் வந்துடுவோம். கரெக்டாக செக் பண்ணிடுவோம். ஓகே, ஆனால் திருப்பி இங்கே வந்து நிற்கணும். ஸோ திருப்பி டர்ன் ரைட், ஜம்ப் ஃபார்வர்ட் அண்ட் டர்ன் லெஃப்ட். அப்போ தான் அவன் இதை திரும்பி நிற்பான். ரன் பண்ணிப்பான். ஓ, ஜம்ப் ஃபார்வர்ட் பை 50 பிக்சல் போகும். 100 இல்லையே, 50 தானே ஒரு ஸ்கொயர். ஓகே ஓகே, இப்போ நான் திருப்பி ரிப்பீட் பண்ணால் ஒர்க் ஆகும். ஸோ இது எப்படி ரிப்பீட் பண்ணணும், 2 times ரிப்பீட் பண்ணணும். ஸோ ஃபார் ரிப்பீட் திஸ் 3 times. ஒரு செட்டு, 2 செட்டு, 3ஆவது செட்டு. ஓகே, இன்னும் நிறைய சில ஆக்டிவிட்டீஸ்லாம் நல்லா காம்ப்ளிகேட்டடாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சேலஞ்ச். ட்ரை பண்ணி பாருங்கள்.